அனைவருக்கும் வணக்கம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதணும். கண்டுபிடிச்சி அதை கவுண்ட் பண்ணி எழுதணும். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3ஆ 6ஆ 8ஆ 10ஆன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதோட பாஸ் கொடுத்துருங்க. பாஸ் கொடுத்துட்டு ஆன்சர் பார்க்காதீங்க. பாஸ் கொடுத்துட்டு ஆப்ஷனை கண்டுபிடிங்க. ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஆன்சரை செக் பண்ணுங்கள். பாஸ் கொடுத்துருங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா செக் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10. எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சும்மா லெட்டர்ஸ் டினோட் பண்ணிக்கிறேன். ABCD EFG HIJன்னு அப்படி டினோட் பண்ணிக்கிறேன் புரியுறதுக்காக. நீங்கள் அதை பண்ணாமலும் பண்ணிக்கலாம். நமக்கு ஏன்னா அந்த 5 குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 5 ஆச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள், டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வேர்டெக்ஸ் வரமா நம்ம 5 எழுத முடியும். ஸோ 5 + 5 10. சிம்பிள் ஆன்சர் இவ்வளோதான். இது புரியுறதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணியிருக்கோம். இது தேவையில்லை. இந்த 5 குட்டி ட்ரையாங்கிளை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 ஆயிடுச்சு. அடுத்து இந்த டாட் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த டாட்டை வந்து வேர்டெக்ஸாக வச்சோம்னா 5 ட்ரையாங்கிள் வரும் இல்லைங்களா. இதை வந்து வேர்டெக்ஸாக வச்சிங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள். இதை வேர்டெக்ஸாக வச்சோம்னா இதை வேர்டெக்ஸாக வைங்க, அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். இதை வேர்டெக்ஸாக வைங்க, அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த மாதிரி வச்சிங்கன்னா 5 ட்ரையாங்கிள் வருது இல்லைங்களா. அது புரியுறதுக்காக லெட்டர்ஸ் போட்டிருக்கேன். இப்போ 5 + 5 10. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 ட்ரையாங்கிள்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு சம்மில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.